அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம வணக்கத்திலே நீங்கள் புரிச்சிருப்பீங்க இன்றைக்கி சம்பவம் பெருசாக இருக்கா அப்படின்னா, வழக்கமான சம்பவம் தான், கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அணுகலாம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் நேற்று திடீர்னு இது மாதிரி என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க, அதனால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கொஞ்சம் நாங்கள் ஓப்பன் பண்ணலான்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது வழக்கமாக மார்க்கெட்டை மனிப்புலேட் பண்ணுறதுக்காக சொல்லுவார்ன்ற ஆங்கிளில் தான் நம்ம பார்த்தோம். பட் திடீர்னு இன்றைக்கி ஈரான் தரப்பில் ஒரு செய்தி, மறுபடியும் சுற்றிருக்கும் நிகழ்வுகள், இந்த சந்தர்ப்ப கேப்பில் ஈரான் பாருங்க பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரியான செய்திகள், லெபனான் நடந்த நிகழ்வுகள், சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்து விடலாம். வாங்க நண்பர்களே, வாக்களித்த பெருமக்களே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். காத்திருங்கள், மே 4 வரை காத்திருங்கள். அதற்குள்ள பலவிதமான பேச்சுகள் பலவிதமாக வந்துட்டு தான் இருக்கும். எல்லாம் நம்ம தாங்கி தான் ஆகணும், சரியா? மே 4 ரிசல்ட்டு பார்க்கலாம். நம்ம மே 4 ரிசல்ட் வரும்போது நம்ம லைவில் சந்திப்போம், இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளை விரிவாக விவாதிப்போம், சரிங்களா? கரெக்டாக ஒரு 10 மணிக்கு லைவில் உட்காடுறோம், பேசுகிறோம், விடிய பேசுகிறோம் அன்னைக்கு மட்டும். சரி, ஓகே. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கிட்ட போயிடலாம். அது நேற்றைய செய்தியாக கூட எடுத்துக்கலாம். நேற்று என்ன சொன்னார், இந்த மாதிரிப்பா ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க, ஐயா எங்கள் நாடே வீழ்ந்து போச்சுங்க, ஐயா எங்களை காப்பாற்றுங்க, ஐயா காப்பாற்றுங்க அப்படின்னு அவர் கனவுல சொல்லியிருப்பாங்க போல். அதனால் மனுஷன் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னார் இல்லையா? அதற்கு ஈரான் தரப்பில் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் கொலாப்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம், ஹெவியாக இருக்கோம், அவர்கிட்ட பேசுனது ரேசா பலாவியாக இருக்கும், அது கரெக்டாக விசாரிச்சு பாருங்கன்னு நக்கல் அடிக்கிறாங்க அங்கேருந்து. ஏன்னா ரேசா பலாவி தான் நான் ஈரான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறாரு. அவர் தான் தலைவரே அங்கே கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ரிலீஸ் பண்ணிட்டுன்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. அதனால் அவர் அந்த மண்ணில் இருக்கிறாருன்னாங்க. பட் இப்போ மறுபடியும் இன்னைக்கு புதிய செய்தி என்னவென்றால், நாங்கள் பொருளாதார தடையும் தாண்டி அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை மறுபடியும் நாங்கள் ஸ்ட்ராங் பண்ண போகிறோம். ஐ மீன் ஃபுல்லாக பிளாக் அவுட் பண்ணுங்க, ஈரானுடைய கப்பல்கள் எதுவுமே வெளியே செல்ல முடியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணுங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டதாக இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு புதிய செய்தியை சொல்கிறாங்க. ஈரான் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, அல் ஜசீரா, ராய்டர்ஸ் பத்திரிகைகள் 2 பேரும் இணைந்து ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. எங்கள் முஸ்தபா காமேனி அவர்கள்கிட்ட கொஞ்சம் ஒப்புதல் கேட்குறோம், ஏன்னா கொஞ்சம் ஆல்டரேட் பண்ணி கொடுத்தாங்க அமெரிக்கான பேச்சுவார்த்தைகளை. அதை அணு ஆயுத செறிவூட்டப்பட்ட அணு ஆயுதம் மட்டும் இல்லாமல், அந்த டீல் மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்தலானதுக்கு இன்னைக்கு காலையில் கூட வெள்ளை மாளிகை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் வேறு ஏதாவது ஒப்புதல் இருக்குமான்ற மாதிரி அங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அமெரிக்காவோட ட்ரெஸரி என்ன பண்ணுறாங்கன்னா, இனி ஈரானுடன் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுகிற நாடுகள், ஈரானுடன் வணிக ஒப்பந்தங்கள் செய்யப்படுகிற நாடுகள், ஈரானுடன் பொருளாதார ரீதியாக டிரான்சாக்ஷன் இன்கம் அவுட்கம் வைத்துக்கிற நாடுகள் அனைத்துக்கும் நாங்கள் பொருளாதார தடை விதிக்க போகிறோம். குறிப்பாக சீனா நாங்கள் சொல்ல ரொம்ப நெருக்கடியாக ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா 100% பொருளாதார தடை விதிப்போம் அப்படின்னு திடீர்னு நேற்று ஒரு குண்டை போட்டாங்க. சரி, வழக்கமாக எல்லாத்தையும் மிரட்டுறீங்களே, எங்கள் பாகிஸ்தான் மீது ஒரு குண்டு போட்டிருக்காங்க இன்னைக்கு ராய்டர்ஸ் பத்திரிகை. இந்த வரைபடத்தில் பார்க்குறோம் இல்லையா? இந்த வரைபடத்தில் மற்றும் 6 பாத்தை உருவாக்கி இருக்காங்களாம் சைலண்டாக எல்லை பகுதியில். அந்த டஃபான்ற பகுதி இருக்குது பாருங்க, ஆப்கானிஸ்தான் ஈரான் பாகிஸ்தான் இணைகிற பகுதியில், அங்கிருந்து சாரையாக உள்ளே வந்துட்டுருக்கு. ஈரான்லேருந்து சர்வசாதாரணமாக உள்ளே வந்துட்டுருக்கு ஒன்று. அப்புறம் கேபர்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து குவாடர் போர்ட்டுக்கு சர்வசாதாரணமாக வருது. ஏன்னா அமெரிக்கா எந்த இடத்துல தடுத்துட்டு இருக்காங்களோ அதை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டுருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மொத்தம் ஒரு 6 பாத்து சொல்கிறாங்க. இந்த 6 பாத்துலையுமே உள்ளே கொண்டு அதுக்கப்புறம் சீனாவுக்கு கொண்டு போகிறாங்கன்றாங்க. அதாவது கேபன்ற பகுதியில் குவாடர் போர்ட்டில் கொண்டு வந்துட்டு, இந்த குவாடர் போர்ட்டிலிருந்து அவங்க தான் பெல்ட் அண்ட் சில்க் அண்ட் பெல்ட் ரோட் இருக்கு இல்லையா, இந்த பாதை வழியாக, அந்த கத்திரிப்பு குளர் ஒரு பாதை இருக்குது பாருங்க, கொட்டா வழியாக நேராக கொண்டு போயிட்டு சீனாவுக்கு சேர்த்துறாங்க. ஐயா அவங்களும் பெரிய அளவுக்கு பலனடைஞ்சிட்டு இருக்காங்க. சுற்றி பார்க்குறீங்களே, பக்கத்தில் இருக்கிறவங்க பேச்சுவார்த்தையை அவங்களுக்கு சுமூகமாக முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் பலனடைஞ்சிட்டு இருக்காங்களே, அவர் மீது எப்பங்க ஐயா நீங்கள் பொருளாதாரத்தை போடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராய்டர்ஸ் பத்திரிகை. பட் இதில் எனக்கு ஒரு சில கான்ட்ராவர்சி இருக்குது. இல்லை, பாகிஸ்தான் அந்த மாதிரி வாங்கி சீனாவுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் அவங்க நாட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு தேவையான குரூட் ஆயிலையோ இல்லை பெட்ரோல் டீசலோ இறக்குமதி பண்ணியிருப்பாங்களே. அவங்க இப்போ பொது விடுமுறையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் அந்த டைட் பண்ணியிருக்காங்களே, நேற்று கூட அனௌன்ஸ் பண்ணுறாங்களே, ஐயா எங்களால் முடியல,
ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை, பெட்ரோல் டீசல் ரொம்ப தட்டுப்பாடில் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்களே, அதனால் இது எங்கேயும் எனக்கு கிடைக்குது. பட் இருந்தாலும் மற்ற ஏற்றுமதி இறக்குமதி இருக்குமான்றதை நீங்கள் அமெரிக்கா தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இன்னொரு ஆங்கிளில் அமைதி ஏற்படுத்துறேன்னு சொல்லிட்டு சற்று சலுகைகளை அனுப்பித்து கொண்டிருக்கிறதா பாகிஸ்தான் அப்படின்னு புரிய வைக்க முடிகிறது. பாகிஸ்தான் நிஜமாவே ரோல் பெருசாக பண்ணுவாங்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்று இந்த ஓபக் நாடுகள் யுஏஇ வந்து வெளியே வந்தாங்க இல்லையா, அதில் இன்னொரு கான்செப்ட் கூட சொல்கிறாங்க. இந்த ஓபக் ப்ளஸ் நாடுகள் பாருங்கள், ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரீஸ். இதில் ஈராக், ஈரான், குவைத், கத்தார், யுஏஇ, சவுதி அரேபியா, அல்ஜீரியா, வெனிசுலா, ஈக்வேடார், நைஜீரியா, கேபன், அங்கோலா, இது எல்லா நாடுகளுமே இருக்குது. இதில் இப்போ ரீசண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்பு கூட சவுதி அரேபியா, 2 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்பு அவங்க ஒரு 40 வருஷம் 50 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது அவங்க ஏற்றுமதி பண்ணுகிற க்ரூட் ஆயில் எல்லாமே டாலரில் தான் வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன, எந்தெந்த நாடு ரூபாய் மதிப்பில் வாங்கலாம், கம்பல்சரி நாங்கள் டாலரில் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ஒரு ஆங்கிளில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ யுஏஇ வெளியே வந்ததுனால அமெரிக்கா ஈஸியாக தனக்கு சாதகமாக இதை பயன்படுத்தும். ஏன்னா அவங்க பெட்ரோ டாலரை ஒழிக்கணுன்ற ஒரு ஆங்கிளில் ஓபக் நாடுகள் இருக்குது. அவங்க இனி ஓபக் நாடுகள் இதுக்கு இந்த 1 வருஷமாக என்ன பண்ணாங்கன்னா, அந்தந்த நாட்டோட ரூபாய் மதிப்பில் தான் வாங்கினாங்க. பட் யுஏஇ வெளியே வந்ததுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணு, மார்க்கெட்டை உடை, அவங்கள காலி பண்ணுங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டாலருடைய டாமினேட் குறைக்கும்ன்ற ஆங்கிள்லையும் சொல்கிறாங்க. அது நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்காது. நிஜமாவே அந்த ஆங்கிளில் தான் யுஏஇ போகிறாங்களா, இல்லை சவுதி அரேபியா மீது இருக்கக்கூடிய அந்த கொலகானில் போகிறாங்களான்ற ஆங்கிளையும் நம்ம ஆஸ்பெக்ட்லேயும் மூவ் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாமே நம்ம. இப்போ நேற்று ஜப்பானுடைய ஒரு 20 லட்சம் பேரல் கப்பல் ஒன்று கிளம்பி வருது, பர்மிஷன் கொடுக்குறாங்க. பட் இவங்க டோல்கேட் கொடுத்துருக்காங்க. சீனாவுடைய யுவானில் தான் டோல்கேட் கொடுத்ததா சொல்கிறாங்க. இன்றைக்கி பத்திரிகைகள் எல்லாமே சொல்கிறது. கிராஸ் பண்ணி வருது, அமெரிக்கா பார்க்குறாங்க, சரி போப்பா அப்படின்றாங்க. அமெரிக்கா ஏன் ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா, அவங்க சவுதி அரேபியா கிட்ட வாங்கிட்டு வராங்க, ஈரான் கிட்ட வாங்கலை. ஈரான் ஏன் ஒப்புதல் டோல்கேட்டில் வசூல் பண்ணிட்டு அனுப்புகிறாங்கன்னா, அவங்க யுவானில் பே பண்ணதுனால அனுப்புகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அமெரிக்கா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் யுவானை ஒழிக்கல, உங்களுக்கு தெரிஞ்ச நாடுகள்லாம் மட்டும் சலுகைகளை வழங்குறீங்களான்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கப்படுகிறது. பொருளாதார தரம்னா எல்லாத்துக்கும் ஒன்று தானே பாஸ். அது எப்படி பாஸ் சீனாவுக்கு மட்டும் தனியாக நீங்கள் ஒரு கன்செப்ஷன் அடிப்படையில் நீங்கள் ரிலீஸ் பண்ணலான்ற இன்னொரு ஆங்கிள் வருது இல்லை? சரி, இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பிரச்சனை இல்லாமல் நேற்று 24 மணி நேரத்தில் பாருங்கள், ஒரு சில கப்பல் வந்திருக்கு. வழக்கமாக இருக்கிறத விட ஒரு சில மூமெண்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியுது. நேற்றை விட இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மேபி கண்டும் காணாமல் டோல்கேட்டை வசூல் பண்ண அலோவ் பண்ணிட்டாங்களா, இல்லை ஈரானே மற்ற நாடுகள் கொஞ்சம் ஒவ்வொரு கப்பலாக போங்கன்னு அலோவ் பண்ணிட்டாங்களான்ற ஆங்கிளில் நம்ம இரவு பதிவில் பார்த்துடலாம். நேற்று சோமாலியா வந்து கடத்தி கொண்டு போயிட்டு ஒரு கப்பலை வச்சுருக்காங்க இல்லையா, பாகிஸ்தானுடைய 11 வீரர்கள் மாலுமிகள் பக்கம் அதில் மாட்டிக்கிட்டாங்க. 11 மில்லியனுக்கு மேலே ரேட் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த கப்பலே இன்னும் மீட்ட பாடு இல்லை, நான் அங்கேயே தான் இருக்குது, சோமாலியானுடைய கடற்கொள்ளைகள்கிட்ட இருக்குது. இப்போ அங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 2 போட் வந்து மறுபடியும் ஒரு கப்பலை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த கப்பல் வந்து சுதாரித்து கொஞ்சம் போயிருக்கு, உடனே வேற ஒரு ஃபோர்ஸ் உள்ள வந்திருக்கு. அது வந்து UKMTOன்னு சொல்லுவாங்க. யூகேவுடைய மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் கொஞ்சம் பாதுகாப்போடு வாங்க, சோமாலியா பகுதியில் கடற்கொள்ளையர்கள் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்கன்றாங்க. எப்பா கடற்கொள்ளையர்களே கொஞ்சம் அமைதியாக இருங்க, நாடே பெரிய பிரச்சனை இருக்கும்போது இந்த சந்தடி கேப்பில் நீங்கள் வேற ஏன்ப்பா போட்டு தாக்கிட்டு இருக்கீங்கன்ற இன்னொரு கோரிக்கையை வைத்துக்கொண்டு இப்போ ஈரானில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் வந்து இந்த கேப்பில் எப்படி அமெரிக்கா வந்து ஆயுதங்களை ஃபுல்லாக வந்து இறக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு சில இடங்களில் இஸ்ரேல் அமெரிக்கா நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆயுத குடோன்கள் ஃபுல்லாக மூழ்கடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த மண் சரிஞ்சு எல்லாமே, ஒரு மலை இருக்குன்னா அந்த மலையில் ஃபுல்லாக சரிஞ்சிருக்கும். இப்போ அதை எல்லாமே தோண்டி எடுத்து மறுபடியும் புனரமைக்க கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். மறுபடியும் பழைய அளவுக்கு எந்த அளவுக்கு ஆயுதங்கள் இருந்ததோ அதே அளவுக்கு கொண்டு வந்து ஒரு சஸ்டைன் ரேஞ்சுக்கு நிறுத்தியிருக்காங்களாம். ஸோ அமெரிக்கா நினைக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட ஆயுதங்கள்லாம் குறையில, இன்னும் அதிகரித்து தான் இருக்கிறது. அவங்களும் தயாருன்றாங்க, அமெரிக்காவும் தயாருன்றாங்க. ஆனால் நான் இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறேன், வழக்கமாக ஒரு தாக்கல் நடக்கும் அப்படின்னா இதற்கு முன்பெல்லாம் அமெரிக்காவுடைய ரீப்பர் ட்ரோனுடைய உளவு விமானங்கள் ஃபுல்லாக பறந்து பயங்கரமாக வேவு பார்க்கும் லொக்கேஷன் மீது எல்லாத்தையுமே. ஆனால் அது இல்லை, இது வெறும் மிரட்டலுக்காக தான் ஆயுதங்களை வந்து இறக்கி இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் உளவு விமானங்கள் எதுவுமே பறக்கலை.
அது ஏதோ பறந்தா கூட சரி ஓகே கன்ஃபார்மாக தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். முந்தா நேற்று ஒரு 6 மணி நேரம் பக்கம் பறந்தது, அதுக்கு மேலே எதுவுமே பறக்கலை, அப்படியே அமைதியாக தான் இருக்குது. அதனால் திடீர்னு தாக்கல் நடத்துறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் இல்லை. அது மறுபடியும் சமிக்கைகள் தெரியும். அதனால் எலெக்ஷன் ரிசல்ட்டை தாண்டி அதுக்கப்புறம் கூட நடத்துவாங்களா அப்படின்ற இன்னொரு கேள்விக்குறியும் இந்த இடத்துல வைத்து கொள்ளலாம். ஏன்னா அமெரிக்கா ப்ரெஷர் மட்டுமே கொடுத்து பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அது எடுபடுமா எடுபடாதான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு கிடையாது. ஆயுதங்கள் கொண்டு வந்து இறக்குனா கூட அந்த சமிக்கைகள் எதுவும் அவ்வளோ சீக்கிரமாக தெரியல. சரி, இது நான் உங்களுக்கு 2 வீடியோ பதிவுகளை காட்டுறேன். ஒன்று வந்து ஹெஸ்புல்லானுடைய டனலை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று வந்து ஹெஸ்புல்லா இஸ்ரேல் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலை ரிலீஸ் பண்ணுறாங்க. தொடர்ந்து சதர்ன் லெபனான் பகுதியில் இஸ்ரேல் முன்னேறி கொண்டிருக்கிறது, தாக்குதலை நிகழ்த்து கொண்டிருக்கிறது. இன்றைய தாக்குதலில் 11 பேர் இருந்ததாக சொல்கிறாங்க. லெபனானுடைய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து பொதுமக்களை கொன்று குவித்திருக்கிறது, இது மிகப்பெரிய ஒரு வார் கிரைம். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரலாமா வேண்டாமன்றதை வந்து யோசனை பண்ண வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வார் கிரைம் பண்ணுறாங்க. ஹெஸ்புல்லாவும் எங்கள் பேச்சை தொடர்ந்து கேட்கல, அதனால் இது அடுத்த கட்ட மூவுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி அந்த லெபனானுடைய கிராமம் இருக்கு இல்லையா, அந்த கிராமம் பாருங்க, கீழே இருந்து சதர்ன் லெபனான் மேலே மூவ் பண்ணும்போது இந்த ரெட் கலர்லாம் இருக்கு பாருங்க, அந்த ரெட் கலர்ல இருக்க டாட்டா வைத்திருக்கிற பகுதி எல்லாமே கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எதுவுமே இல்லாத அளவுக்கு தரைமட்டமாக்குறாங்க. ஒவ்வொரு கிராமமா நெருங்க நெருங்க மற்றொரு காசாவா உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது பென் ஜிபில்ன்ற ஒரு பகுதி தான் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருப்பதான் சொல்றாங்க. பதிலுக்கு அவங்க நடத்தப்பட்ட தாக்குதல ஒரு 3-4 இடங்கள்ல பார்க்க முடிகிறது. முன்னேறுகின்ற இடத்துல பெரிய அளவுக்கான தாக்குதல். ஹவுதீஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரொம்ப நாளைக்கெல்லாம் குட் பாய்ஸா இருக்க மாட்டோம், களத்துல இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். மறுபடியும் அந்த லெபனானுடைய பிரச்சனையை நீங்க முடிவு கொண்டு வரல அப்படின்னா களத்துல இறங்கிடும். ஏற்கனவே டோல்கேட் வசூல் பண்ணலாமான்ற யோசனை இருக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொஞ்சம் பார்த்து முடிச்சு வச்சிருங்கப்பான்னு தான் சொல்றாங்க. சரி, உங்களுக்கு காசாவுக்குள்ள ஒரு அரிய நிகழ்வு உங்களுக்கு காட்டுறேன். காசா அப்படின்னாவே வந்து உங்க மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் தோன்றும். அங்க உணவில்லாத ஒரு தட்டுப்பாடு, அங்கே ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, குடி தண்ணீர் இல்லை, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நேற்று கூட இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, ஒரு ஹமாஸ்னுடைய முக்கிய நபரை ஒருத்தர் காரில் வரும்போது தாக்கல் நடத்தினாங்க. அதனுடைய ஊர்வலங்கள் கூட உங்கள்கிட்ட காட்டினேன் நான். இது ஒரு நாளைக்கு முன்பு நடந்தது. ஒரே சமயத்தில் 300 திருமணங்கள் நடந்திருக்கிறது. இந்த 300 திருமணங்களுக்கான ஃபண்டிங் UAE கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிராண்டாக, ரொம்ப மிக விமர்சையாக, ரொம்ப மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்துடன் நடைபெற்ற இந்த ஒரு கல்யாண திருவிழா. இந்த திருவிழாவில் தான் ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதம் நடந்தது. சும்மா சேர் எடுத்து அடிக்கிறது செய்கிறதுலாம். மற்றபடி 300 திருமணங்கள் வந்து ஒரே நேரத்தில் வெகு விமர்சையாக வந்து கொண்டாடி இருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கு பார்த்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்களா, கிட்டத்தட்ட 300 கப்பல்ஸ் ஒரே நேரத்தில். இதுக்கான முழு ஃபண்டிங் வந்து UAE தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து காட்டுறேன். ரொம்ப வெகு விமர்சையாக கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆயிடுச்சு இல்லை அவங்களுக்கும். 2-3 வருஷம் அந்த யுத்த காலத்திலே இருந்தவங்களுக்கு இது ஒரு சேஞ்சாக இருக்கும். இந்த திருமண நிகழ்வு என்பது ஒரு சேஞ்சாக இருக்கும். பட் அந்த மக்களோட மலர்ச்சி தெரியுது. பெரிய அளவுக்கான உணவு பரிமாண விஷயங்கள் ரொம்ப ஒரு கிராண்டாகவே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க காசாவுக்குள்ளார் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்பு கூட அங்கே இருக்கிற மக்களுக்கு குடிநீர் இல்லை, உணவு இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிற விஷயங்களும் இந்த கல்யாண விஷயம் வந்து நம்ம 2 ஆங்கிள் அணுகலாம். காசாவுக்குள்ள மறுபடியும் இந்த பழைய நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புகிறாங்கன்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்க்க முடிகிறது. சரி, இப்போ துருக்கியினுடைய ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க துருக்கி அதிபர் எர்டகனை பார்த்து. வெதர் இது உண்மையாக பொய்யான்றது துருக்கியினுடைய ஆப்போசிஷன் பார்ட்டி தான் விளக்கணும். 10,000 துருக்கியினுடைய சிட்டிசன் வாலண்டியராக வந்து இஸ்ரேல் ஆர்மியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க தான் லெபனான் மீது தாக்கல் நடத்துறதும் காசாவுக்குள்ள தாக்கல் நடத்துறதும் முக்கிய பங்காற்றி இருக்காங்க. மூச்சுக்கு 300 தடவை பாலஸ்தீன், காசா, லெபனான், இஸ்ரேலை தண்டிக்க வேண்டும், அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும்ன்றாங்க. இன்னுமே ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம்லாம் செழித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 10,000 வீரர்கள் நம்ம நாட்டில் இருந்தால் போயிருக்கிறாங்க. இதற்கு பதில் இருக்கிறதா எர்டகன் அவர்களை, அந்தர்பல்டி ஆறுமுகம் அவர்களே அப்படின்னு யார் கேட்கறது? பார்லிமெண்ட்டில், துருக்கியினுடைய பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சி கேட்குறாங்க பாஸ், நம்ம கேட்கல, எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. மூச்சுக்கு 300 தடவை வந்து இஸ்ரேலை போட்டு தாக்கி விட்டா போய் நான் அடிச்சு பிரித்து மேய்ஞ்சிட்டு வரணும் பட்டாப்பட்டி டவுசரோட கிளம்பின ஆளை பார்த்து நீங்கள் 10,000 வீரர்கள் அனுப்பியிருக்காங்கன்னு கேட்குறீங்களே எதிர்கட்சிகளே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அருகதை இருக்கிறதான்ற கேள்வி நாளையிலேருந்து வரும்னு நினைக்கிறேன் எர்டகன் அவர்கிட்ட இருந்து. சரி, நம்ம ட்ரம்ப்போட செய்தி, அதுக்கப்புறம் உக்ரைன்கிட்ட போயிடலாம்.
ட்ரம்ப் வந்து தனது 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாஸ்போர்ட்ல அவரோட புகைப்படம் இருக்கிற மாதிரியாம். இந்த புகைப்படமும் அவரோட கையெழுத்தும் பார்த்தோன்னா லிமிட்டட் எடிஷன் தான். ஒரு 100 பேர்த்துக்கு மட்டும் தான் பிளான் பண்ணுறாங்களாம். ஏற்கனவே ரூபாய் நோட்டில் இந்த 250வது சுதந்திர தின விழாவில் அவருடைய புகைப்படம் வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது 2வது பாஸ்போர்ட்லேயும் வர மாதிரி வந்து சொல்கிறாங்க. நேற்று 2வது நாட்களாக யூகேனுடைய சார்லஸ் கிங் அவர்கள் சிறப்பு விருந்தினராக அமெரிக்காவில் இருக்காங்க. நேற்று நிறைய பேசினாங்க. பட் நமக்கு தேவையான 3 கண்டென்ட்டு. ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்ன அப்படின்னா, ட்ரம்ப்போட அம்மா சார்லஸ் வந்து அவ்வளோ அழகாக இருப்பாராம். அப்போ இவர் குழந்தையாக்கும் போது சொல்லுவாங்களாம் ட்ரம்ப் அம்மா, பாரு எவ்வளோ அழகாக இருக்கிறாரு பாருங்களேன் அப்படின்னு. அவங்க அம்மாவுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்ததாம் சார்லஸ் மீது. அப்படி ஒரு அழகுல ஈர்ப்பு இருந்தது, கிட்டத்தட்ட லவ்வே பண்ணாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, இது வழக்கமாக அது நீங்கள் யார் யார் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது உங்கள் விஷயத்தில் விட்டுறேன் நான். சார்லஸ் அவர்கள் வந்து ஈரான் கிட்ட அணுவாயுதம் இருக்கக்கூடாதுன்னு உறுதியளித்திருக்கிறார். இது யூகேனோட நிலைப்பாடாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் மறுபடியும் பேசும்போது, எந்த சூழ்நிலையிலும் உக்ரைனை கைவிட்டுறாதீங்க, உக்ரைனுடைய வீரர்கள் வந்து ரொம்ப திடகாத்திரமாக தன்னம்பிக்கையோடு போராடி கொண்டிருக்கிற அந்த மக்களை கைவிட்டு விடாதீர்கள், என்னுடைய கடைசி கோரிக்கையை கேட்குறேன், அவர்களுக்கு நீங்கள் ஆதரவளியுங்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கை. அப்போ இது 2 என்ன நம்ம பார்க்கலாம், அவரு உக்ரைனுக்கு ஆதரவு அளிக்கின்றாரு, இவர் ஈரானுக்கு ஆதரவு அளிக்கின்ற மாதிரி அந்த ஸ்பீச்லேயும் ஒரு உள்ள அரசியல் இருந்ததை என்னால் பார்க்க முடிகிறது. அமெரிக்காவுடைய செனட் வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. தலைவாங்க, ஈரான் யுத்தம் கொஞ்சம் ஓஞ்சு மாதிரி இருக்கு, அடுத்து இன்னொன்று ஆரம்பிச்சுக்கிறீங்களா அப்படின்ட்டு. கியூபா மீது தாக்கல் நடத்துவதற்கும் மிலிட்டரி ஆப்ஷனுக்கான ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க. 51 பேர் ஆம் என்றும் 47 பேர் வேண்டாம் என்றும் ஒரு சிலர் ஆப்சென்ட் ஆகிட்டாங்க. 51 பேர் பெரும்பான்மையாக இருக்கிறனால கியூபா மீது தாக்கல் நடத்துவதற்கு, அதாவது இராணுவ ஆப்ஷனை கொண்டு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா வைத்திருக்காங்க. தொடர்ந்து அங்கே வந்து ட்ரோன்கள், உளவு விமானங்கள் பறந்து கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். உக்ரைனுடைய அமெரிக்க அம்பாசிடரை தூக்கிட்டாங்க அமெரிக்கா. என்ன அப்படின்னா, கொஞ்சம் நம்ம பேசி கேட்க மாட்டேன்றாங்க. அது நம்ம பழையபடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இல்லை இல்லையா, அதனால அம்பாசிடர் தூக்கிட்டு வேற ஆள் போட போகிறாங்களான்னு தெரியல. அந்த இந்த டப்சின்ற ஆயில் ரிஃபைனரி மறுபடியும் இன்னைக்கு காலையில் தாக்கல் நடத்திட்டாங்க உக்ரைன். அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, அதாவது ரஷ்யாவை ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இனி வந்து எண்ணெய் கிடங்குகளை அடிப்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னைக்கு காலையிலும் ஃப்ரெஷ்ஷாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் புடின் அவர்கள் வந்து பொது சிவிலியன் ஸ்ட்ரக்சர், பொது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இடத்துல வந்து தாக்கல் நடத்துகிறாங்க. இதை வந்து கண்டிக்க வேண்டிய செயல், எங்களோட பதிலடிகள் கடுமையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெலன்ஸ்கி, எங்களுடைய ஸ்பெஷல் ஃபார்மேட் ஆஃப் கோஆப்ரேஷன் வித் பார்ட்னர்ஸ் 3 கல்ஃப் நாடுகள், ஐரோப்பா நாடுகள், கேக்கசஸ் அந்த சைடு எல்லாம் சேர்ந்து, அது கல்ஃப் நாடுகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஆயுத ப்ரொடக்ஷன்லாம் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் மட்டும் இல்லாமல் அந்த நாடுகளை தற்காத்து கொள்வதற்கான உக்திகளையும் நாங்கள் கையாண்டிருக்கிறோம். அதனால் தொடர்ந்து நாங்கள் இந்த வாரில் நாங்கள் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா ஆயுத உற்பத்தி அதிகம் பண்ண போகிறோம், உலகளாவிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறோம். ஏன்னா நினச்சி பாருங்களேன், அவர் போடாத எல்லா நாடுகள்கிட்டையும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறார், துருக்கி கிட்ட போட்டிருக்கிறாரு, கல்ஃப் கண்ட்ரிஸ் கிட்ட போட்டிருக்கிறாரு, எல்லாத்துக்கிட்டையும் போட்டார் ஆல்மோஸ்ட். அந்த நாடுகள்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது அவங்க எங்களுடன் இணைந்து, ஐரோப்பாவும் கிட்டத்தட்ட ஐரோப்பான்ற பாருங்க, அமெரிக்காவும் எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கிறது பார்க்கலாம். வென்று விடலாம் நண்பர்களே, வென்று விடலாம். இனி நம்ம எல்லாம் சேர்ந்து ப்ரெஷர் கொடுத்தோம்னா அவங்க பகுதிகளை விட்டு சென்றே ஆக வேண்டும். இல்லை என்றால் எண்ணெய் கிடங்குகளை நிச்சயம் அடிப்போம். இன்னும் ஒரு 50% பெண்டிங் இருக்குது, அதுதான் எங்களுடைய பிரதான இலக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், ஒருவேளை ரஷ்யா கட்டுறக்கூடிய எண்ணெய் கிடங்குகளை 70%க்கு மேலே அடிச்சிட்டுனா உனக்கு நான் நிறைய ஆஃபர் கொடுக்குறேன்பான்னு அமெரிக்கா மறைமுகமாக சொல்லிட்டாங்களான்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடிகிறது. உலகமே இந்த குரூடாயிலோட பிரச்சனையில் தவிர்த்து கொண்டு இருக்கிற போது சொல்லி வச்சு அடிக்கிறாங்க ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள் மீதும் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மீதும். 3வது கப்பல்கள் வந்து கொண்டிருப்பதாக விமர்சனம். இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, கிரிமியாவிலிருந்து எய்ஃபா துறைமுகத்துக்கு 3வது கப்பல் வந்து கொண்டிருக்கிறது. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் வார்த்தை மோதல்கள் இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக ஒரு வீடியோ பதிவு, நான் ஆக்சுவலாக 2 வீடியோ பதிவு காட்ட நினச்சேன். ஒன்று வந்து டெக்சாஸ், அமெரிக்காவுடைய டெக்சாஸில் மழை மட்டும் இல்லாமல் திடீர்னு புயல் ஒரு மாதிரி சுழன்று சூறாவளி காற்று சுழன்று அடிச்சதில் டெக்சாஸ் மாகாணம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டப்போ தான் சொல்கிறாங்க. ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே நிலையும் அந்த ஃபேக்ட்ரியே கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 1. 2வது பங்களாதேஷில் வந்து ரூப்பர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து அஃபீஷியலாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரஷ்யாவுடைய ரோஸ் ஆட்டம் நிறுவனத்தோட அதனுடைய மேஜர் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே முடிஞ்சது.
இது ஒரு மைல் ஸ்டோனாக பார்க்குறாங்க. பட் இன்னும் அமெரிக்கா கிட்ட ஒப்புதல் வாங்கலை. இல்லைனாலும் பரவாயில்ல, இது வந்து வந்துருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பங்களாதேஷுக்குள்ளார. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், சோ மச், எல்லாரும் நன்றி, வணக்கம்.